Hi everybody, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for Thai Kisavi. Let's watch it. நாளைக்கு பவர் தாக்கி 10 மணிக்கு ஆபரேஷன். Okay. अरे सब जगह प्रे कर रहे हैं that she should survive. गणपति बाप्पा ये आवाज लगता है ये है कि जो दिल से करती है. अरे what's wrong with them? अरे रे 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 he is not letting it. Come on, wake up. நானே அரைக்கில மண்ணெண்ணி தின்னுட்டு உட்காந்து கடுப்புல இருக்கேன். பாக்கதாப்பா கோயில சுத்தமா வச்சிருக்காங்க. சோறு அடிச்சுன்னா வெறும் கல்லு மண்ணுமா வருது. இங்க மட்டும் என்ன வருது? அடிச்சு போட்டீங்கன்னா பிச்சை வேண்டியதா போச்சு. 10 வரலாம் தூரம் நடந்தே போனேன். Greed. எல்லாம் நம்ம நேரம். சொல்லி அத வாடா. இத வாடா. இந்த சொல்றாய். காலையில விசேஷம் போடுறதா அதனால என்னத்துல வந்தேன். நீ போகாம விடியத்துக்குள்ள இன்னொரு சாக்கெட் கொடுத்து கொடுக்குறேன். சரிதா. வெளியே துருளியே நாளைக்கு மாத்தாக்கு ஆபரேஷன் உங்களுக்கு இருக்கிற பையனோட உனக்கு இல்ல ஒத்தப்பட்ட அழுக வராம ஓம்பாட்டு அவன் நகையை கூட்டிட்டு கேட்டு என்னை அடிக்கிறப்ப நீங்க எல்லாம் ஆம்பளட்டா அப்படித்தான் இருந்தேன் கொடுத்துருக்கேன் ஆத்தா மட்டும்தான் அவன் என்னத்துக்கு இவன் கஞ்சி ஊத்தணும் நாலு குழப்ப கத்துட்டு குழைக்க பாருன்னு என்னை எங்களை கொண்டாந்து வச்சுக்கிச்சு ஆத்தா அது சௌரியமா இருக்கே என்னை எங்களை வச்சு வேலை வாங்கி பாடா படுத்துட்டு ஊர்க்காரங்க எல்லாம் நினைச்சு இருக்காங்க. ஆனா நெசத்துக்கு ஆத்தா எனக்கு 6 துணையும் இல்லைன்னாலும் ஒரு பொம்பளை தனியா தைரியமா अब बोलो तुम लोग. என் கையில ஒரு பொழப்பு இருக்கு. Right. என் மைனை நான் கரை சேர்த்துட்டு கௌரவமா வாழ்ந்துருவேன். எனக்கு தைரியம் இருக்கு. இப்ப மட்டும் நான் அழுதேன். ஏடி நான் இல்லன்னா உனக்கு பொழப்பு தெரியாதாடி? Yes. मैं वही बोल रहा हूँ. मॉम ऐसी बोलेगी मेरी. யாருக்கும் தெரியாம பள்ளியோடத்துக்கு கூட்டு போய் கூட்டியாந்துச்சு. டீச்சர் அம்மா கூட கேட்டுச்சு. பரிசு போட்ட பிறகு பரீட்சைக்கு வர முடியாத பிள்ளை எதுக்கு கூட்டியாருங்கன்னு. அது காத்தா சொல்லுச்சு. ஏதோ ஒரு நிறுத்து சேர்த்து கத்துக்கிட்டா. ஒரு 4 கணக்கு புதுசா போட கத்துக்கிட்டான்டா. That's true. எனக்காவது கை கொடுக்கும்ல அப்படின்னு. அது சொல்லுது என் மைனை மட்டும் விட்டாங்கன்னா என் மருமகளுக்கு கூட்டியாருவேன் பள்ளியோடத்துக்கு வந்துச்சு. அதனாலதான் நீங்க திண்டோட்டு தூங்கும் போது அது கோவம் வந்து எனக்கையாவது பழகம் விடின்னு கத்திக்கே இருக்கும். समझो अभी she wants good for you as well. She wants you to be independent. அதுவும் ஆர்த்தி அதெல்லாம் எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. I want she should be like. Yes, she should come back. Come back, yaar.
Everyone is praying, now. Now, actually, I feel like to say, Karupa, save her. Unknown number. கருப்பு கோயிலிருந்து கங்காரடிகள் பேசுறேன். செல்வ போன் அடிக்க மாட்டேன்றாரு. என்ன வீர போதுமா? யாராவது காசு போட்டு கொடுங்க. அச்சி பைடா குடிகார பையன். குடியார் பையன். ஊர் பையன் பூரா நம்ம ஆத்தா சாவணும் சாமியை கும்பிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டாளுங்க பூரா நம்ம ஆத்தா பொழைக்கணும் நேர்த்தி கடமை பண்ணிக்கிருக்காங்க. உனக்கு நம்ம ஆத்தா சாகணுமா பொழைக்கணுமாடா? இது என்ன கேள்வி? பொழைக்கிட்டேன் நெசமாவாடா? ஏன் ஆத்தா செத்துட்டா ஜாலி டீ பாக்கலாம்ல? டிவிக்கு இல்லாம பாரு பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டேன். கட்டிக்கிறப்பதான் அடிப்பாங்களா? ஆமா ஆமா உனைத்தான் கட்டுறாங்க பாரு. அப்படியே யார் கட்டிக்கிறா? Oh, come on, some good news. What happened? Oh, okay. अभी उसने अच्छा बोला तो गलत समझेगा। अरे नहीं Oh God. चलो she is fine. என்னாச்சு என்னன்னு சொல்லி தரக்கா பதட்டமா இருக்குல்ல? Even first time she cried. பொழிச்சுக்கிச்சு Oh God. your डॉटर ने बोला ना वो चाहती कि तुम लोग भी पढ़ो तुम लोग भी कुछ करो மதுரையில செல்லாண்டி மாமா தவறிட்டாரா? அதே போன் வந்துச்சு. மத்தியானம் 2 மணிக்கு தூங்குறாங்களா? எப்படா போறது? ஏப்பா ஆத்தாளர் இந்த வாடகை மாத்துறாங்க. என்ன பண்றது? சரி ஒரு செய்யி. எங்களுக்கு நீங்க ஒரு மலை வாங்கி கொடுத்து. சரி. இந்த மாதிரி அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. வரமுடியும் சொல்லி. சரி. செலவு செல்வா செலவு 1000 கொடுத்துறேன். 1000 ரூபாய். நாளைக்கு 100 ரூபாய் பத்தாதா? சொல்லிடணும்ப்பா. நல்ல மனுஷன்ப்பா. அதான் திட்டாம்ல. அவனுதான் அட்டெண்டர் இருக்கீங்களா? Okay. Oh. எங்களுக்கு தெரியுதா? ஏண்டா? Oh, look at her. என்னப்பா? எந்த கடையில இருந்தா வாங்கிட்டு வந்தீங்க? புளிச்ச தண்ணி மாதிரி இருக்கு. she is back. She's back. एक अच्छा है वो नहीं पूछा कि गोल्ड किधर है बाकी पूरे गांव वाले अच्छा ये कोई दूसरा मर गया ना और दूसरा गया.
அப்ப இது மாதிரி முக்கிய போட கிளவி என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது விட்டு போட்டு எதுல வந்த சத்த புரிஞ்சாரு கிளவி நாம வாழ்க்கை வந்துருச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு கேட்டு இருப்பாங்க என்ன கேளுங்க கேளியா கேளுடா ஆமாத்தா கேட்க மறந்துட்டேன். நீ மேலுக்கு முடியாம விழுந்தப்ப கைய காட்டி ஏதோ சைகை பண்ணிய, என்னத்தா அது? அப்புறம் இப்படி இப்படின்னு சொன்ன இவர் நம்ம வீட்டுக்கு வந்தது கூட இவர்கிட்ட ஏதோ சொன்னீங்க. நான் என்னத்த சொன்னேன்? சொன்னதா நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தா ஏலே ஆமாண்டா. வந்துச்சா எப்படி காசு செலவு பண்ணிருக்க தெரியுமா I guess so. He won't get anything, huh? என்னை தூக்கி அந்த மெச்சில என் ரூம்ல ஓடிக்கு இருந்த காத்தாடியா ஆமத்தாவே தூக்கிட்டு வந்துட்டாங்கடா. अरे यार typical mom நல்ல காசம் போயிருந்து சொல்லி தவிச்சு போனேன். அமுத்துட்டீங்களாடா? தயவு செய்து அதை எங்க சொல்லியிருந்தா தூதுவலை குடிக்க குமார் அதுல நகைக்கடை பசார்ல 32 மக்கள் நம்ம கடை தான். அப்பா தலைவன் நம்ம கடையில தான் நகைச்சீடு போட்டிருந்தாரு. வாரம் ஒரு கிராமாவது வந்து வாங்கிடும். போன வாரம் தான் 160 பவுன் மொத்தமா வாங்கிட்டு வந்தாரு. காப்பாத்தி விட்டாங்கல்ல. என்ன இருக்கு கேள்வி பிடிக்கிறீங்கப்பா. இப்ப நகைக்கடை களவு போல வந்து இப்படிதான் கஞ்சி போட்ட வேட்டி சேலை கட்டிட்டு ஊரா சுத்துவேன். ஊர் சுத்தும் போது எங்கேயாவது கேள்வி விட்ட பார்த்தானா அவனா போய் அழுது உட்காந்துருவேன். ஆசையே ஒரு வார்த்தை அவனா போய் பேச மாட்டேன். ஆதி என்ன வரும்னு கேட்டா அப்பதான் பேசுவேன். இந்த மாதிரி நான் நகையாவாரி செத்து போறதுக்கு இப்படி நகை வச்சிருக்கேன். வேற இடத்துல வச்சிருப்பாங்க அதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க இப்படித்தான் நம்ம கிளைய Bye. சொன்னது காத்தாடி ஓடுது. மூணாவது சுத்தி அமுத்து. Third switch turn off. அப்படின்னு அமுத்தலையாடா? ஆனா ரொம்ப முக்கியம். உன்னை பேன்ல கட்டி தொங்க விட்டு நானா நம்பர் வச்சு விட்டு சுத்தி இங்கே வந்து செத்து போவேன். வட்டி காசெல்லாம் என்னதான் பண்ண? வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாதம் ஒரு வாரம். घूम के आती थी खाली. Enjoy करके आती थी यार one day. She's like, earn your money and enjoy life. Very nice. எங்க அண்ணன்
நனையுதே இதயமே ஊர் சுத்திட்டு வந்தேன் செல்வம் ஒரே ஹாப்பி ஆத்தாவை காப்பாத்தியாச்சு ஆத்தாக்கு அடுத்த 20 years சாவுக்கு कमाल लिखा था अभी 20 साल और Shall we go? पर मजाक मजाक भी इन लोग के ऊपर हर एक सिचुएशन के हिसाब से गाना बजता है she is back there is no golden guy Lord भागेगा वाले अभी ये भर क्या याद है टीवी में वन सब कुछ वन देखिए बच्चे को अच्छा लगा टीवी देखने के लिए क्यों कोई मरे एकदम अरे रे 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 சாமி வெளியேறுது இந்த நியாயத்துக்கு ஒரு நாடுடா தர்மம் போட்டு போட்ட யாருடா கூலி ஒரு மாறடி अरे look at them கூலி தரும் நேரம் இது பாவம் செஞ்சு பாவப்பட்ட கும்பலுக்கு பலனளிக்கும் நேரம் இது சாமி வெளியேறுது I am loving this. கேள்வி என்னடா நிகழ்ச்சி எப்படி கூப்பிட்டு போறாங்க வச்சா இங்க பாரு நீங்க இருக்கிறாங்க நீங்க சொல்லணும் ஒரு ஆள்றாங்க என்னெல்லாம் நகையை கட்டிட்டு சொல்லுங்க அத 3 இடத்துல இருக்கு no there will be something in there रुक जा அத்தனையோ காட்டோ தங்கமோ அது மாதிரியான விலை உயர்ந்த பொருள் போய் எடுங்கன்னு சொல்றாங்க உங்களை பிள்ளைங்க மட்டும் மேல வாங்கிடு நீங்க முடிச்சு என்னன்னு சில மேல போகுது हाँ 3 3 की oh
खुलेगा शायद। Jackpot! Baba! Give me one necklace. 300! 160, 300! என் பையங்களுக்கு வீட்டையும் காட்டையும் விட்டுட்டு போய் அடுத்தவனை எதிர்பார்க்காம பொழைச்சுக்கணும்னு அவனுக்காக சேர்த்து வச்சது. நான் வாக்குப்பட்டு வரும்போது சார் நான் கொண்டு கட்ட ஒரே தாய் வீட்டு சீதனம் என் பல்லாங்குடியே வெறும் விளையாட்டு இல்ல. ஒரு பொம்பளை எப்படி பொழைக்கணும்னு சொல்லித்தான ரகசியம். கையில கிடைக்கிற காசு செலவுக்கு போக நாளைக்கு ஒண்ணுன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சு வந்தோம்னா ஒரு நாளை எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து பெருங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவன் அத்தனை நாடு சிக்கனமா பொழைச்சு பொழைப்பேன். யாருக்கையும் எதிர்பார்க்காம அடுத்த குடியில அவனுக்கு சேர்ந்து ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியும். ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காசு எல்லாம் பெருசு இல்லைன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவங்க காசு இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு நீங்க ஊதாரி பழுப்பு பொழைச்சா இப்படி வச்சிருப்பாங்க. பார்த்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களா? அடுத்த இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துன்னா அந்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவ என்ன உனக்கு தாரது? அப்படி நீ மாறிக்கிட்டா என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம் நாளைக்கு அவன் மகன் பிறக்கும் போதே கிடைச்சிடும். இந்த ஊர்ல இருக்கிற கிணறு கட்டணை விட அவங்க அப்படியே பெரிய உழைப்பு உழைச்சிட்டெல்லாம் இல்ல. என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழைச்சு. That's true. Actually. ஊர்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரே வீடு. Right. என் மகன்களுக்கு கூட சொல்லாத ரகசியத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த படைக்க காக்க அழிக்கண்டு அத்தனைக்கும் ஆம்பளைய கும்பிட சொன்னேன். ஏன்னா ஆறு பூராக்க நம்மளதான் முடியும்னு அந்த ஆம்பளைக்கே தெரியும். நகைக்காகவே இருந்தாலும் எனக்காக நீங்க ஒவ்வொருத்தையும் நேர்த்தி கடை செஞ்சு எனக்கு உடுத்த சீலை மாத்தி என் அவ செய்ய வேண்டியதெல்லாம் நீங்களும் செஞ்சு என்னைய காப்பாத்தி இந்த வீட்டுக்குள்ள வர வச்சதாலேயோ என் மயங்க என்னால கடன்பட்டு போனதாலேயோ இத 4 சரி பங்கா பிரிச்சு தாரேன். பொம்பளை பாயடிச்சா மட்டும் பத்தாது, பொழைச்சு காட்டணும். Right. Don't take it, yaar. नहीं उसने गोल्ड भी दिया, लेसन भी दिया ना. अभी उनके हाथ में लोग फ्यूचर कैसे बनाएंगे? कैसे करेंगे? உனக்கு என் மொழிய என் காதுல ஒரு வழியை சொல்லிட்டேன். இந்த 8 நாட்டு பூசாரி முன்னால வச்சு இப்ப அந்த பிள்ளை உனக்கு தீட்டு விட்டுருவான். ஓ மய அந்த பிள்ளை தான் வளருவான். ஏமா வைக்கல மூச்சு தாலியை கட்டி கொடுமா. சொல்லி சொல்லி இனிமேல் ஒழுங்கா கட்டி என்ன மன்னிச்சு வராது. बराबर है, मारता था ना उसको. गुड, अच्छा है. He used to beat her, ना? ना.
பையனை வச்சுட்டு என்ன வேலை பார்க்க சொல்ல நீ? அவன் திண்ட வீட்டு தனியா இருந்தா நீ இன்னொரு கல்யாணம் முடிக்காம இருக்கியா? அவன் அவனுக்கு தனி பையன், அவன் இன்னொரு கல்யாணம் முடிக்காம இருப்பானா? இந்த வேச்சலோட விட்டுக்கா. கொடுங்க வாடகை. ஆத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாடா. மாப்பிள்ளாரு He's actually अच्छा है. he's a good He's a good guy. हाँ? Yes, उसी से nice. ये ending अच्छी लगी मेरे को. अगर वो ये तो. एक सबने गोल्ड पहना है. Yeah. நானே கொண்டாடு. आएगा मम्मी, ये तूने बनाया? எத்தனை பேர் வாங்கினா கடையில வாங்கலாம், நான் கட்டினதுப்பா. நீங்க சார் இப்படி ஒரு நம்பர் பாக்கடா புடி. இன்னைக்கு அளவு சேர்த்து 2 வாங்கி அப்ப நானே நானே மாட்டேன். நீ கூட சரி. கட்டு. पेन्ने. Okay. ஆஹா. வந்து தாலி வா. Oh. He's crying, so sweet. Oh. Good. अरे love you यार, love you अम्मा, love you. Oh. Everything is done. Wow. 160 shows. She had 300. Oh man. But you know what? Double. The best part was I actually loved. Yeah. So from the first scene onwards, She loved. was always cute, but at the end we also got to she is very smart also. She is little smarter Like, as like she said, she okay, said. everyone has worked hard, but I worked a little bit smarter. Oh, game nahi bolte. It teaches you how to save. How to save the money and everything, gold and all. हम लोग जितना सोच, for example, 1 crore से 2 crore आ गया. 2 सीधा crores double. आ गया, सीधा और सबको double आ गया और एक ना है उसने ladies लोग पे she called ladies only up and explained them what is the importance, and then only she gave. She gave. Yeah, but It I changed everything. actually felt like okay. पहले तो वो पंखा का बता like fan का, तो I thought typical mom. Okay. But no, Because it always वो happens मस्त with लगा, मस्त लगा वो. वो बोला tree चाबी and निकला. all, yes, ओ हो yes. I पहले तो love शॉक लगा वो that. पागल आदमी 160 हर जगह पे जाके वही मैसेज but she had double that gold, man. That was crazy. Actually, But it's there is also one more lesson. What she used to do, she used to go every Friday, घूमती फिरती थी. वो enjoy enjoy the करती life. थी. She used Like to she enjoy- said, okay, I'm independent, I'm free I now. am free now. I have that Every much money woman that I can should live be happily. independent. You should also do that. Save करो, मतलब अभी भी करो मस्ती, लिमिट में करो, save भी करो ऐसा. So that was the thing. I Very nice actually lesson. loved, because see, as a woman point of view, we always feel like क्या होगा, क्या नहीं And होगा, not you're even not women, even even saving and men, all. men can learn from this. It That's was very true, nice. yeah, Very because nice, lovely. this movie is amazing. I loved it. Top class, top class. Amma, very nice, Very nice, very nice, and very nice character, Amma. very nice, very everyone like each and every.
Even I like the part she divorced Yes, divorce because भी किया और अभी तो remarriage. उससे शादी भी की, at least तू settled हो जा. That is And also the guy is good actually. He's not bad. He just wanted a happy married life. So actually he was a perfect guy for her. वो उसकी बेटी भी बोल रही थी ना, बेटा क्या बोलेगा ना, Who is the group? and even he's also cool, yeah. Yes. Loved it. That was nice. Nice one. So Nice guys, movie. suggest us more such movies. Meanwhile, take care and do comment, do subscribe, guys. Bye bye. Take care.